வேப்பநல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சூளகிரி ஒன்றியத்தில் ஊராட்சி வாரியாக எந்த ஊராட்சியில் எந்த கட்சி பலமாக உள்ளது என்பதை பார்க்கலாம். முதலாவதாக சூளகிரி ஒன்றியத்தில் பஸ்தலப்பள்ளி ஊராட்சியை பார்க்கலாம். புகழ்பெற்ற திம்மராய சுவாமி கோவில் இந்த ஊராட்சியில்தான் அமைந்துள்ளது. பஸ்தலப்பள்ளி ஊராட்சியில் பொன்னல்நத்தம், பஸ்தலப்பள்ளி, சின்னகொத்தூர், சகாதேவபுரம், முடிப்புநாயக்கனபாளையம், தங்காடிகுட்டா, கட்டம்பாளையம் என 7 கிராமங்கள் அடங்குகிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் திரு கே.பி. முனுசாமி அவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் வேப்பநல்லி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த 2 தேர்தல்களிலும் அதிமுக மற்றும் திமுக கூட்டணியினர் பெற்ற வாக்குகள் குறித்து பார்க்கலாம். பஸ்தலப்பள்ளி ஊராட்சியில் உள்ள 3 வாக்குச்சாவடிகளில் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கே.பி. முனுசாமி அவர்கள் 547 வாக்குகள் பெற்றிருந்தார். காங்கிரசின் செல்லக்குமார் அவர்கள் 1025 வாக்குகள் பெற்று காங்கிரஸ் இந்த ஊராட்சியில் 478 வாக்குகள் முன்னிலை பெற்றிருந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் கே.பி. முனுசாமி அவர்கள் 3 வாக்குச்சாவடிகளிலும் சேர்த்து 693 வாக்குகள் பெற்றிருந்தார். திமுகவின் முருகன் அவர்கள் 1021 வாக்குகளை பெற்றிருந்தார். பஸ்தலப்பள்ளி ஊராட்சியில் திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் 328 வாக்குகள் முன்னிலை பெற்றிருந்தது. பஸ்தலப்பள்ளி ஊராட்சியில் வால்மீகி, பட்டியலினம், குறும்பர், பலிஜா உள்ளிட்ட சமூக மக்கள் வசிக்கும் பகுதியில் இதுவரை நடந்த அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களிலும் திமுக கூட்டணியே முன்னிலை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. திமுகவின் சூளகிரி தெற்கு ஒன்றியத்தின் மாவட்ட பிரதிநிதியாக சிவக்குமார் அவர்கள் பஸ்தலப்பள்ளி ஊராட்சியின் பொறுப்பாளராக இருந்து தேர்தல் பணியாற்றி வரும் நிலையில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வேட்பாளர் இந்த ஊராட்சியில் அதிக வாக்குகள் முன்னிலை பெறுவார் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். திமுக வேட்பாளரை பொறுத்தும் இந்த ஊராட்சியில் வாக்குகளின் எண்ணிக்கை மாறுபடலாம் எனவும் கூறப்படுகிறது.